ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லஞ்ச் காம்போ 2. இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து அரை டம்ளர் அளவுக்கு கம்மியாக வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் கம்மியாக வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் வந்து தேவையான எண்ணெய் வச்சுட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு வாட்டி உங்களுக்கு பிடிச்ச காய்கறி என்னென்ன போட்டுக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். ஒரு 2 தக்காளி வந்து சின்ன தக்காளி, அப்புறம் வந்து மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, அது அப்புறம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இது சேர்க்காமே இது பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு கலைஞ்சிட்டு 1.5 டம்ளர் அரிசி பருப்புக்கு வந்து நான் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 4 விசில் விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு மிளகு, சீரகம், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மருமிளகா, பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. இதோட அப்பளம் ஊறுகாய் வச்சு